தண்ணி நல்லா சுடட்டும். இப்போது மக்ரோனி பாருங்க, 5 பேருக்கு தேவையான மக்ரோனி எடுத்து வச்சுட்டோம். வெங்காயம் அரைஞ்சி வச்சாச்சு. இது 65 பவுடர் எடுத்து வச்சுருக்கோம். நூடுல்ஸ் மசாலா பவுடர் எடுத்து வச்சுருக்கோம். மக்ரோனி ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றுறோம் பாருங்கள். எண்ணெய் ஊற்றிட்டோம், உப்பு போட்டுட்டோம். இப்போ தண்ணி சுட்டுச்சு பாருங்கள், எண்ணெயும் ஊற்றிருக்கோம் மக்ரோனி ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ மக்ரோனி போட்டுடலாம். பச்சை தண்ணி ஊற்றி அலசி வச்சுட்டோம். இப்போது எண்ணெய் பாருங்கள் கடாயில் ஊற்றி வச்சுட்டோம். இப்போது வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்கிடலாம். வெங்காயம் போட்டுட்டோம், அதிலே உப்பும் மக்ரோனி அவிக்கும் போதே உப்பு போட்டு அவிச்சாச்சு. எண்ணெய் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு போட்டுட்டோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். வதங்கணும். மசாலா பொடி போட்டு 1 ஸ்பூனு 65 பவுட்ரு போடுறோம். நூடுல்ஸ் மசாலா அது 1 ஸ்பூன் போட்டுட்டோம். 2ஐயும் போட்டு வதக்கிடலாம். இப்போது மக்ரோனி அதில் போட்டுடுறோம். சூப்பரான டேஸ்டியான மக்ரோனி ரெடி பண்ணிட்டோம். டொமேட்டோ சாஸ் வச்சாச்சு. சாப்பிட்லாம். இப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.